வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல 2 நிமிஷத்துல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு SBI பேங்க்ல கிரெடிட் கார்டு வேணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி ஈஸியா அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு SBI பேங்கோட சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 3 டிஃபரெண்ட் கிரெடிட் கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்ரூவ்ட் வந்து ஆயிருக்குது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு வீடியோ கேவிசியும் இல்லாம ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இன்ஸ்டன்டா நீங்க கிரெடிட் கார்டும் வந்து வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல எந்த ஒரு சைட்ல போயிட்டு நீங்க ஷாப்பிங் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து ஃபெஸ்டிவல் சேல்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா கிடைக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கான அந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து 1000 rupees வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இதை விட கம்மியான ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீல SBI பேங்கோட கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு அப்படின்னு 2 கிரெடிட் கார்டு இருக்கு. கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வெறும் 500 ரூபாய் மட்டும் தான் வந்து வரும். SBI பேங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எப்பவுமே கிடைக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ் வந்து ட்ரை பண்ணுங்க. கேஷ்பேக் அதிகமா வேணுங்கிறவங்க இந்த கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா OTP என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது உங்களோட சிட்டி நேம், கரண்ட் சிட்டியோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் சிட்டி வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்றாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து நேமை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, ரெஃபரல் கோட் தேவை கிடையாது. இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ரிட்டையர் பர்சனா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்துல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், அதாவது உங்களோட பிசினஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நான் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துருக்கேன்னா நான் எந்த லொகேஷன்ல வந்து பிசினஸ் வந்து பண்றேனோ அதோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். நீங்க சேலரிடுனா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாகரை பேஸ் பண்ணி நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்க என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரு பண்ணி கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதுல அலோவ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டீடைல் வந்து ஃபெச் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அட்ரஸை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்க உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா டைரக்டா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுக்கலாம். இல்ல என்னோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் இல்ல வேற அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னா மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ். ஸோ அதனால நான் அதை டைரக்டா செலக்ட் பண்ணிட்டு
கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு கார்டுமே வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. கார்டு அப்ரூவ்டு ஆச்சுது அப்படின்னா. ஸோ அதனால கரெக்டான அட்ரஸை வந்து கொடுங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு விழும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இது மாதிரி ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தொடர்ந்து நம்ம கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். விர்ச்சுவல் கார்டை இப்போவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன். இதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து காமிக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் ஜெனரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண பிறகு டெலி வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், இது வந்து நிறைய டைம் வரும். இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் டெலி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் நமக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாம் முடிஞ்சால் தான் நமக்கு கார்டே வந்து அப்ரூவ்ட் ஆகுதா இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். பட் இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்டில் அப்ரூவ்ட் ஆகும். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் டேக் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ லைக் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாச்சு. இந்த பேங்க் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது எஸ்பிஐ பேங்க்லேருந்து நமக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதே பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ₹1 நம்ம அவங்களுக்கு திருப்பி வந்து சென்ட் பண்ணணும். இந்த 2 மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்டில் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் ஜெனரேட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன், டெலி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த பேங்க்குக்கு தான் அவங்க ₹1 சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 3 பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண பேங்க் வந்து இந்தியன் பேங்க் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ₹1 உங்களோட இந்தியன் பேங்க்கு தான் கிரெடிட்டட் ஆகும். அதே ₹1 நீங்கள் திருப்பி சென்ட் பண்ணும்போது அதே இந்தியன் பேங்க்லேருந்து தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுக்கு பதிலாக மாற்றி வேறு பேங்க்லேருந்து சென்ட் பண்ணக்கூடாது. அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். அப்போ உங்களுக்கு கார்டு ரிஜெக்டட் ஆகும். ஸோ இந்தியன் பேங்க் டீட்டெயிலை நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னா அதே இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு ₹1 நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் இந்த ₹1 திருப்பி பே பண்ணலாம். இப்போ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸ் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ டு பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இது ரிசீவ் ஆனதுமே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ₹1 நமக்கு ரிசீவ் பண்ணிட்டோம். அதே பேங்க்லேருந்து ஒரு ₹1 சென்ட் பண்ணணும். இந்த ₹1 சென்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ. இதில் வந்து யூபிஐ மெத்தடையே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட யூபிஐ ஐடியை இங்கே என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லைனா பிமேப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் போயிட்டு உங்களோட யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போ நான் சாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் @UPI அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ இதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ கூகுள் பே ஐடியை காப்பி பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேக்கு வந்து இந்த ₹1 பே பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் கூகுள் பேயை லாகின் பண்ணிவிட்டு அந்த ரிக்வஸ்ட்டுக்கு போய் ஆக்செப்ட் கொடுத்து பே கொடுத்து அந்த உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ₹1 உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வந்து பிமேப்பில் வந்துட்டு இந்த ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து பிமேப்பில் தான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்ததும் நம்மளோட பிமேப்புக்கு இந்த ரிக்வஸ்ட் வரும். ஸோ அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ₹1 டெபிட்டடுக்கான ரிக்வஸ்ட் வந்து நிற்கும். ஸோ அதை ஆக்செப்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டோன்னா இந்த ₹1 பெய்ட் ஆயிரும். இப்போ நான் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். அந்த அங்கே நீங்கள் பே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாமே இதில் ஷோ பண்ணிடுவாங்க. நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 நமக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆனுவல் ஃபீ அப்புறம் ரெனிவல் ஃபீ எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டியர் மணிகண்டன் அப்புறம் வந்து கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி இது மாதிரி விழும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கான கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களோட இன்கம் ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்டு ஜெனரேட் ஆகாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ஜெனரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெலிவெரிஃபிகேஷன் 2 வாட்டி இல்லை 3 வாட்டியாவது வரும். ஸோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்டட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பண்ணியிருக்கிற கேவிசியை வச்சு உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் இது மாதிரி வித்தின் செகண்ட்லேயே வந்து விர்ச்சுவல் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த கார்டோட சிவிவி நம்பரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக்கர் டு சிவிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான கார்டோட பேக் சைடு வந்து இது ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடை காமிச்சிருக்கேன். பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் வந்து கார்டு நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆயிரும். அதுக்கு முன்னாடியே இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றல இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டை நீங்கள் இப்போவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி டேப் டு பே இது வந்து ஃபிசிக்கல் கார்டு நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கார்டு ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.